السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அம்மா பாத். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வல்ல அல்லாஹ்வினுடைய அருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தில் கடமையான வணக்கங்களோடு உபரியான வணக்கங்களையும் நிறைவேற்றி அளவில்லாத அருளை அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்தவர்களாகவும் அவனுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் கபர் ஜியாரத் போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்திலே சில காலங்கள் கழித்து இப்பொழுது நீங்கள் கபர் ஜியாரத் செய்யுங்கள், போங்க என்று உத்தரவிட்டார்கள். ஆரம்பத்திலே தடை செய்ததற்கு என்ன காரணம், பிறகு நீங்க கபர் ஜியாரத்து போங்கன்னு உத்தரவிட்டதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டு ஆரம்பத்திலே சொல்லும் போது அப்போதுதான் அவர்கள் முன்னோர்களை மகான்களை வணங்குவதை விட்டு அப்பதான் வெளியே வந்திருக்கிறாங்க. திரும்பவும் அவங்கள கபர் ஜியாரத்து போங்க என்று சொன்னால் அந்த பழைய ஞாபகம், அந்த பழைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அது முற்றிலுமாக மனசிலிருந்து அழிக்கப்பட்டு ஏக இறை கொள்கை அவர்களுடைய மனதிலே பதியும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் ஜியாரத்தை தடை செய்தே வைத்திருந்தார்கள். பிறகு அவங்களுக்கு ஏகத்துவ கொள்கை உள்ளத்திலே ஆழமாக பதிந்த பிறகு இப்ப நீங்க கபர் ஜியாரத்து போங்க, அது மறுமையினுடைய சிந்தனையை, மரணத்தின் சிந்தனையை உங்களுக்கு அதிகப்படுத்தும் என்று அந்த நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். இப்ப இவங்க போகும்போது அந்த பழைய ஞாபகங்கள், அந்த மகான்களை முன்னோர்களை வணங்கிய ஞாபகங்கள் இல்லாமல் இவர்களை போல் நாமும் ஒரு நாள் கபருக்கு போக போகிறோம், நாமும் ஒரு நாள் இறைவனிடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, நமது நிலையும் இப்படித்தான் ஆகப் போகிறது என்று அந்த மரணத்தின் மறுமையின் சிந்தனை ஏற்படும். அதனால போங்க என்று சொன்னார்கள். இன்னைக்கு கபர் ஜியாரத்துங்கிற சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா தனியா போக மாட்டோம். ஏன் தனியா போக மாட்டோம்னா, நீங்க கபர் ஜியாரத் போயிட்டு வாங்கன்னு ஒரு ஆளை நீங்க அனுப்பி வச்சு பாருங்க, கபூர்ஸ்தானுக்கா நானா கூட வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் தனியா போக பயம். கபருஸ்தானுக்கு தனியா போங்கன்னு சொன்னா கூட பயப்படுகிற நிலை இன்றைக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் கபர் ஜியாரத்து போறார், தனியாக போகிறார். அங்க போய் பார்த்தா அதனுடைய சிந்தனைகள் முழுசா வரும். இன்னைக்கு சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா கபர் ஜியாரத் என்பது வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் போறாங்க. பராத் இரவு என்று அன்னைக்கு போவாங்க. ரமலானுடைய 27 லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவாங்க. என்ன நடக்கும், கபர்ஸ்தான் முழுக்க லைட்டா போட்டு வச்சிருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கபர் அப்படி முன்னாடி நின்று பார்த்துட்டு, அவங்க தெரிஞ்சவங்க உறவினர்கள் அவங்க கபரை பார்த்துட்டு துவா செஞ்சுட்டு வந்துருவாங்க. ஆனால் இரவுல வேண்டாம், பகல்ல அந்த கபருக்கு தனியாக போய் தன்னுடைய மரண சிந்தனையை
கொண்டவர்கள் எத்தனை பேர்? யாருமே தனியா போக மாட்டாங்க. அப்படியே கபர் ஜியாரத்துக்கு போறதா இருந்தா கூட தன் நண்பர்களை ஒரு 4-5 பேராவது அப்படி போக வேண்டியது. அங்க போய் இந்த கபர் யார் தெரியுமா, இது அவரோடது, இந்த கபர் யார் தெரியுமா, அது அவரோடது, இப்படி பேசி போட்டு வந்துடும். கபர் ஜியாரத்துக்கு போனா கூட அங்கே என்ன சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டுமோ, அந்த கபர் ஜியாரத்தின் மூலம் நமக்கு நம்முடைய சிந்தனையில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமோ அந்த மாதிரியான மாற்றங்கள் இல்லாமல் அது ஒரு பொழுதுபோக்காக, அது அன்றாட நிகழ்வுகளில் அது ஒரு நிகழ்வாக தான் இருக்குமே ஒழிய அது உண்மையில் அந்த சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவது இல்லை. அப்ப தனியா போகணும். அங்க போய் பார்க்கும்போது சில நேரங்களில் கபருஸ்தான்ல மண்டை ஓடு கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கபரை தோண்டும் போது இன்னொருத்தர் அடக்கம் செய்யும் போது ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட கபரை தான் தோண்டுவாங்க. அப்படி தோண்டும் போது முழுமையாக மக்கி போகாம எலும்புகள் கிடக்கும். அப்படி எடுத்து போறதுல திரும்ப உள்ள போட்டுருவாங்க. அப்படி போடாம தவறி போறதுல சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கால் எலும்பு கிடக்கும், கை எலும்பு கிடக்கும், சில நேரங்களில் மண்டவோடே கிடக்கும். இதையெல்லாம் பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிந்தனை, இந்த மண்டை ஓட்டுக்கு உரியவர் யாராக இருந்திருப்பார், இந்த கையும் இந்த கால் எலும்புக்கும் உரியவர் யாராக இருந்திருப்பார், இவர் உயிரோடு இருக்கும் போது எந்த நிலையில இருந்தார், எப்படி இருந்திருப்பார், இவர் யாராக இருந்திருப்பார், அப்படியே கொஞ்சம் கற்பனை ஓட்டி பாருங்க. நமக்கு அறிமுகமானவர்களாக கண்டிப்பா இருக்க முடியாது, ஏன்னா மண்டவோடு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் எல்லாருடைய உடலும் இப்படித்தான் மாறி போகிறது. அந்த மண்ணில் புதைக்கப்படுகிற எல்லோருமே இப்படித்தான் மாறி போறாங்க. பிறகு ஒரு நேரத்தில் அந்த மண்டவோடு மண்ணா போயிடும். இப்ப யோசிச்சு பாருங்க, அதை பார்க்கும்போது நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடியவர்கள், அவங்க அந்த இடத்துல வச்சு பாருங்க. ரொம்ப நல்லவராக இருந்தார், எல்லாத்திலையும் கரெக்டா நடந்துக்குவாரு. அவருடைய மண்டவோடு கிடக்குதுன்னா அவரோட மண்டவோட இப்படி கிடக்குது என்று நினைப்போம். இல்ல ஒருத்தர் அயோக்கியன், 1ஆம் நம்பர் குடிகார, குடும்பத்தை ஒழுங்கா பார்க்கல, இவனால் மற்றவர்களுக்கும் தொல்லை, அப்படி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்து செத்து போனான், அவனோட மண்டவோடு பார்த்தியா என்ன ஆட்டம் போட்டாங்க சொல்லுவோம். அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு சிந்தனை. எப்படிப்பட்ட சிந்தனை? நம்மையும் ஒரு நாள் இப்படித்தான் புதைக்க போறாங்க. நாம மௌத்தா போயிட்டா, மௌத்தா போன உடனே அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பெயர் சொல்லி பாயின்னு கூப்பிடுவாங்க, அண்ணையில கூப்பிட்டவங்க, தம்பின்னு கூப்பிட்டவங்க, மாமான்னு கூப்பிட்டவங்க, மச்சான்னு கூப்பிட்டவங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னை மச்சான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், என்னை மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. இப்படி என்னை பலவிதமான சொந்தங்களோடு அண்ணன் கூப்பிடுறதுக்கு ஒருத்தர், தம்பின்னு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர், இப்படி மகனையும் கூப்பிடுறதுக்கு ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு சொந்தங்களும் அங்கே இருப்பார்கள். அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் இருப்பார்கள். இப்ப மௌத்தா போயிட்டோம். மௌத்தா போன உடனே மச்சான எப்ப அடக்க போறீங்கன்னு கேட்பாங்க, மாமா எப்ப அடக்க பண்ண போறீங்க, மாமா எப்ப நீங்க குளிப்பாட்ட போறீங்க கேட்க போறது இல்ல, ஜனாசாவை எப்ப குளிப்பாட்ட போறீங்க. அங்கே சொந்தம் பந்தம் எல்லாமே விட்டு போயிரு. அவர் பெற்றெடுத்த மகனாக இருந்தாலும் பெற்ற தகப்பனாக இருந்தாலும் அல்லது நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி, செத்து போயிட்டா ஜனாசாவை எப்ப குளிப்பாட்டுறீங்க, எப்ப ஜனாசா தொழுகை நடக்குது, இதுதான் நம்ம பேச்சா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா ஜனாசாவும் பேசிருப்போம். நம்ம குடும்பத்தில் யாரேனும் இறந்து போயிருந்தாலும் அல்லது நம்ம சொந்தக்காரங்களுடைய மௌத்துக்கு நம்ம போனாலும் அங்கே மாமாவை எப்ப குளிப்பாட்ட போறீங்க, மச்சானை எப்ப கபனிட போறீங்கன்னு பேச மாட்டோம். ஜனாசாவை எப்பொழுது குளிப்பாட்ட போறீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு பெயரே அங்க விடுபட்டு போச்சு. நமக்குன்னு உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம். நம்ம உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம் 50 வருஷம் 60 வருஷம் உலகத்துல நம்ம பெயரை எத்தனையோ லட்சம் தடவை பல பேர் கூப்பிட்டுருப்பாங்க. ஒரு பெயர் இருக்கும் நமக்கு, அந்த பெயரை லட்சம் தடவைக்கு மேலே கூட்டிருப்பாங்க. ஆனா செத்து போன அடுத்த நிமிஷமே ஜனாசான்னு சொல்றாங்க, பெயரே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
இதுதான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம மௌத்தா போறோம். மௌத்தா போனோம்னு இப்படி நிலை மாறிடுது. நாம பெற்றெடுத்த புள்ள அத்தான்னு நம்மள சொல்ல மாட்டேங்கிறான், ஜனாசான்னு சொல்றான். நம்மை பெற்றெடுத்த தகவலும் நம்மை பிள்ளையன்னு சொல்றதில்ல, ஜனாசான்னு தான் சொல்றாரு. நம்ம அண்ணன் தம்பியோ அண்ணனோ தம்பியோ அண்ணன்னு சொல்றதில்ல, தம்பின்னு சொல்றதில்ல, ஜனாசான்னு தான் சொல்றாங்க. ஆக இப்படி ஒவ்வொருவருமே நம்மை ஜனாசா என்று தானே அழைப்பார்கள். அந்த மாதிரி நிலைக்கு நம்ம மாறிடுவோம். இப்ப எடுத்துட்டு வர்றாங்க. ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் பண்ணி அப்படியே வீதியில எடுத்துட்டு வரும்போது பல பேர் பலவிதமா ஜனாசாவை பற்றி பேசுவார்கள். நாம கூட விமர்சனம் செய்வோம். ஒரு ஜனாசா போகுதுன்னு வைக்க, யார் அது, யார் மௌத்து, எந்த ஜனாசா அப்படின்னு கேட்போம். அப்ப சொல்லுவாங்க, இன்னார் ஒருத்தர் வாழ்ந்தார்ல, அந்த வீட்டுல உள்ள ஒரு அவரு தான் நேற்றுக்கு மூத்தா போயிட்டாரு, இப்ப எடுத்துட்டு போறாங்க. அப்படியா, இப்ப நல்ல மனுஷனாச்சே, நல்லாதான் இருந்தாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்போம். அவர் நல்லவராக இருந்தால் அவரை பற்றி நம்முடைய வாயில நம்மை அறியாமலே நல்ல மனுஷனாச்சே, என்னாச்சு அவருக்கு என்று ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்துவோம். நமக்கு இந்த மௌத்து செய்தி கிடைக்கும் போதே பாத்தீங்கன்னா, அந்த மௌத்து செய்தி கேட்கும் போதே நம்முடைய ரியாக்ஷன் பலவிதமா இருக்கும். சில மரண செய்திகளை கேட்கும் போது பதறி போயிடும், நம்மளை அறியாம ஒரு நடுக்கம் ஏற்படும். அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள், நெருங்கிய உறவினர்கள், நாம் யார் மீது பாசம் பிரியம் அன்பு வைத்திருப்போமோ அப்படிப்பட்டவர்களுடைய திடீர் மரணத்தை கேட்கும் போது ஒரு மாதிரி பதட்டமாயிரும். என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி நிலை குத்தி போனவர்கள் உண்டு. சில மரண செய்திகளை கேட்போம், அவர் மௌத்தா போயிட்டாரா, சரி சரி சாதாரணமா எடுத்துக்குவோம். ஏன், அவர் மௌத்தா போக வேண்டிய நிலையில தான் இருந்தார். சிலருடைய மரணம் நமக்கு எந்த ஒரு சலனத்தையுமே ஏற்படுத்தாது. ஆனா சில மரணங்கள் அது நமக்கு மாச கணக்கானாலும் அது ஞாபகத்தில் நின்றுட்டே இருக்கும். 3 நாளைக்கு மேல யாருக்காகவும் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது, ஆனால் ஞாபகத்தில் நிற்கும். அதே நேரத்தில் சில மரணங்களை கேட்டால் சந்தோஷம் கூட படுவோம். மவுத்து செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவோமா இல்லையா? அது மாதிரி சில மரணங்கள் உலகத்துல உண்டு. இப்ப உதாரணத்துக்கு ஜார்ஜ் புஷ் செத்து போயிட்டான், ஜார்ஜ் புஷை எவனோ ஒருத்தர் கொன்னுட்டான் அப்படின்னா அந்த செய்தியை கேட்டு நம்ம வருத்தப்பட மாட்டோம், கவலையும் பட மாட்டோம். சாகணும், அந்த நாயெல்லாம் செத்து தொலையணும் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரி சில அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுற, போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். சில வயதானவர்கள், முதியவர்கள், நோயினால் நீண்ட நாள் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனா எப்படியோங்க மூத்தா போயிட்டாரு, யாருக்கும் தொல்லை இல்லாம அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இவ்வளவு நாள பாவம் அந்த குடும்பத்தார் ரொம்ப சீரழிஞ்சிட்டாங்க, இப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சிலருடைய மரணம் அந்த குடும்பத்தாருக்கு நிம்மதியை தருகிறது. நாம பேசுறோமா இல்லையா? சில மரணங்கள் அந்த குடும்பத்தாருக்கு நீங்காத துக்கத்தை தரும். இனிமே அந்த குடும்பம் எப்படிங்க, எப்படி வாழும், அவர் தானே இருந்தார், குடும்பத்துக்கு தூணா இருந்தாரு, இது எப்படி அந்த குடும்பம் என்று சிலருடைய மரணங்கள் அந்த குடும்பத்தை நிலைகுலைய வைக்கும். இப்போ நான் மரணித்து போனால் அது என் மரணத்தை பற்றி மற்றவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? நான் மௌத்தா போயிட்டேங்கிற செய்தி கிடைத்தா கவலைப்படுவதற்கு ஆள் உண்டா, அல்லது சந்தோஷப்படுவாங்களா, அல்லது கவலையோ சந்தோஷமோ இல்லாமல் அது ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு போவாங்களா? இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மரணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருந்துட்டு இருக்கிறேன், இப்ப இப்படி மௌத்தா போயிட்டேன், அல்ல எனக்கு மரணத்தை கொடுத்துட்டான். இந்த செய்தி எப்படி இருந்தாலும் என் சொந்தக்காரர்களுக்கு போகும், என் நண்பர்களுக்கு போகும், என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு போகும். இப்படி ஒவ்வொருவருக்கும் செய்திகள் போகும்போது இந்த செய்திகள் ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? யார் யார் கவலைப்படுவாங்க, யார் யார் அதை தகவலாக எடுத்துக்கொண்டு எனக்காக கவலைப்படாமல் இருக்க போவது யாரு? இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. நமக்காக கவலைப்படுபவர் யார்? ஏன் நமக்காக கவலைப்படுகிறார்கள்? நம்ம சொந்த பந்தம் எப்படி இருந்தாலும் கவலைப்படுவாங்க, அது மாற்று கருத்தே இல்லை. என்னதான் தருதலையா இருந்தா கூட மூத்தா போயிட்டோன்னா ஐயோ என் பிள்ளையே அம்மா வந்து அழுதுதான் செய்யும். இது சொந்த பந்தத்துக்குள்ள உள்ளது. வெளியில உள்ளவர்கள், சொந்த பந்தத்திற்கு அடுத்ததாக உள்ளவர்கள், அடுத்த மனிதர்கள் என் மரணத்தை பற்றி என்ன பேசுவார்கள்? எப்படிப்பட்ட பேச்சு வருவதை நான் விரும்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அந்த வழியாக ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லப்படும் போது அதனை பற்றி மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது இன்னாருடைய ஜனாசா என்று அவர் யாருங்கிறத சொல்லி அவருடைய நற்குணத்தை பற்றி அவருடைய நன்னடத்தை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசுறாங்க. நல்ல மனுஷன் புகழ்ந்து பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாகிவிட்டது அப்படின்ட்டாங்க. பிறகு அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் போது இன்னொரு ஜனாசாவும் கொண்டு செல்லப்படுது. இது யாரு, இது இன்னாரு, இவன் ஆள் எப்படி தெரியுமா என்று அந்த இன்னொரு ஜனாசாவை பற்றி விமர்சனம் மோசமா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க உறுதியாகிவிட்டது. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லவர்னு சொல்லும் போது உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னீங்க, கெட்டவன்னு சொல்லும் போது உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னீங்க, என்ன அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன், அந்த நீங்கள் எல்லாம் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். ஒரு மனிதனுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது அந்த ஜனாசாவை பார்க்கிற 4 பேர் அவரை பற்றி நல்ல விதமாக புகழ்ந்து பேசினார். அதுக்காக வேணும்னே காசு கொடுத்து புகழ்ந்து பேசுறது அல்ல. இயற்கையிலேயே வாயில நம்மள ஒருத்தருடைய மரண செய்தியை கேட்டா நம்ம வாயில நம்மள அறியாம வரணும். அந்த மாதிரி ஒரு 4 பேர் அவரை புகழ்ந்து பேசினார், அவருடைய நன்னடத்தை அவருடைய ஒழுக்கம் இவைகளை பற்றி பேசினால் அவர் சுவர்க்கவாதி என்பதற்கு நீங்கள் சாட்சியாளர்கள். ஒருவரை பற்றி மரண செய்தி வரும் பொழுது அவரை பற்றி இகழ்ந்து பேசினால் அவர் நரகவாதி என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். ஏனென்றால் நீங்கள் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சிகள். அந்த மனுஷன் உயிரோடு வாழும் போது எந்த நிலையில வாழ்ந்தான், நல்லவனாக வாழ்ந்தானா கெட்டவனாக வாழ்ந்தானா, மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக இடைஞ்சல் தரக்கூடியவர்களாக இவனெல்லாம் செத்து தொலைந்தா என்ன என்று மக்கள் கொதித்து போகிற அளவிற்கு, மக்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழ்ந்தவனா, அல்லது இவரை போன்று நிறைய மனிதர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிற அளவிற்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவனா என்பதெல்லாம் அவரோடு இருந்த அந்த மனிதனோடு வாழ்ந்த மற்ற மனிதர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். அப்படியானால் என்னை பற்றி பிற மனிதர்கள் என்ன சாட்சி சொல்வார்கள்? ஒவ்வொருவரும் நினைச்சு பாருங்க. நான் மௌத்தா போய் என் ஜனாசாவை கொண்டு போனா என் சொந்த பந்தத்தை விட்டுருக்கேன், 3வது மனிதர்கள் என்னை பற்றி என்ன பேசுவாங்க? இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பற்றி யோசித்தால், அந்த மாதிரி யோசனைக்கு வந்துட்டா கண்டிப்பா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் இஸ்லாம் இருக்கணும்னு சொல்லுச்சோ கரெக்டா இருக்கும், எதுவெல்லாம் இஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சோ அது இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை பார்க்கும்போது சொன்னாங்க, இது ஒன்று ஓய்வு கொடுத்ததா இருக்கணும். இந்த ஜனாசாவாக இருப்பவர் ஓய்வு கொடுத்தவராக இருப்பார் அல்லது ஓய்வு அளிக்கப்பட்டவராக இருப்பார். அப்ப சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறாங்க, ஓய்வு கொடுத்தவர் அல்லது ஓய்வு அளிக்கப்பட்டவர்னா, இவர் உண்மையில் நல்லவராக வாழ்ந்திருந்தால் இந்த மக்களுடைய தொல்லை கஷ்டம் உலகத்தினுடைய சிரமம் இவைகளிலிருந்து ஓய்வு அளிக்கப்பட்டவர், அல்லது இவர் கெட்டவராக வாழ்ந்திருந்தால் இவர்களுடைய தொல்லையிலிருந்து மக்கள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு மனிதனுடைய நிலை ஒன்று ஓய்வு தரப்பட்டவராகவோ அல்லது ஓய்வு தந்தவராகவோ இருப்பார். இப்ப நான் இறந்து போனா நான் ஓய்வு தந்ததாக மக்கள் நினைப்பார்களா, அல்லது இவர் ஓய்வு பெற்று விட்டார் தப்பிச்சுட்டாருன்னு நினைப்பாங்களா? இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் அந்த கபர்ஸ்தான்ல போய் நிற்கும் போது நம்மையும் இந்த மாதிரி ஒரு நாள் கொண்டு வந்து அடக்கத்தான் போறாங்க. நம்மை பற்றி பிற மனிதர்கள் பேசத்தான் போறாங்க. பலவிதமான பேச்சுக்கள் இருக்கும். அந்த பேச்சுக்களில் எப்படி இருக்கும்? காசுல மோசடி பண்ணனா, ஃப்ராடு பண்ணனா, காசுக்காக எதையுமே செய்வான் இவன் அப்படின்னு பேசுவாங்களா? அந்த மாதிரி என்கிட்ட செயல்பாடு இருக்குதா? காசுக்காக நான் ஹலால் ஹராம் பார்க்காம பிறரை ஏமாற்ற அளவுக்கு துணிச்சுட்டேனா அப்படின்னு அதை நான் திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த இடத்துல ஏற்படும். இவன் என்ன நாள், இவன் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தி அதை சொல்றது இதை சொல்றது, பிற மனிதர்களை குறை சொல்லுவது புறம் பேசுவது, இப்படியே வாழ்ந்தாங்க என்று என்னை பத்தி பேச போறாங்களா? அந்த மாதிரி என்கிட்ட பேச்சு இருக்குதா என்று ஒரு மனிதன் தன் பேச்சை பற்றி சிந்தித்தால், அந்த மாதிரி தன்
தன் பேச்சினுடைய ஒழுங்கை அவர் சிந்திக்கும் போது தன் பேச்சில ஒழுங்கு ஏற்படும். அடுத்தவங்களை பத்தி பேச்சு வரும்போது வேண்டாம், அவனை பத்தி பேசிக்கிட்டு ஏன் கபூர்ல வந்துட்டு அவன் திட்டிட்டு இருப்பான். மற்றவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இவனுக்கு பொழப்பே தானுங்க அடுத்தவனை பத்தி பேசுறது. மற்றவங்களை இப்ப நிம்மதியா இருப்பாங்க இவனால அப்படிங்கிற மாதிரி. நான் இறந்து போன பிறகு என்னை பற்றி மக்கள் இப்படி பேசிவிடக் கூடாது, அதனால உலகத்துல நான் மற்றவனை பத்தி பேசணுங்கிற அவசியம் கிடையாது என்று ஒருவர் தன் நாவை பேணிக் கொள்வதற்கும் அது உதவியாக இருக்கும் அந்த சிந்தனை. ஒருவர் இபாதத்திலே குறைவான ஒரு நிலை இருக்கிறது, அறகுறையான இபாதத்தை இல்லாமல் ஒருவர் இருப்பார். ஆனா ஒருத்தர் அறகுறையா இருக்கிறார், ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போமே, முடிஞ்ச வரைக்கும் செய்வோமே அப்படிங்கிற மாதிரி சிலர், என்னால முடியவே இல்லைங்க என்று சிலர். இப்படி உள்ளவர்கள் எல்லாம் அங்க போய் நின்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, நான் என் குடும்பத்துக்காக பாடுபட்டேன், என் குடும்பத்துக்கு பாடுபடுறதுக்காக நேரமே இல்லை, என் பொழப்பு பார்க்கறதுக்கே நேரம் சரியா போச்சு, என் தொழிலை பார்க்கவே நேரம் சரியா போச்சு. இப்போ என்னால என்ன, இந்த மாதிரி தானே என் மண்டை கூடு கிடக்க போகுது, இந்த மாதிரி தானே எலும்பு கூடு கிடக்க போகுது, இதுதானே நம்ம வாழ்க்கை. இந்த மாதிரி நம்ம வந்த பிறகு எனக்காக இந்த கபரில் உதவி செய்ய போவது யாரு? என் பிள்ளை வந்து உதவி செய்வானா? என் மக்கள் வந்து உதவி செய்வார்களா? என் நண்பர்கள் உதவி செய்ய போகிறார்களா? அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லையே. அப்படியானால் என் கபருக்கு நான் என்ன செய்தேன் என்று ஒரு மனிதன் யோசித்தால் அந்த மனிதனுடைய இபாதத் முழுமை பெறும், சரியா இருக்கும், குறை இருக்காது. ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த வாழ்க்கையோடு தன்னுடைய மரணத்தோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தார்களேயானால், இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தான் இறந்த பிறகு தன்னை பற்றி பிறர் என்ன பேசுவாங்க, பிறருடைய பார்வையில் என் மரணம் ஓய்வு தரப்பட்டதா அல்லது நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன் என்று நினைப்பார்களா, என்னை நல்ல வேலை பேசுவாங்களா அல்லது கெட்ட வேலை பேச போறாங்களா, இப்படி ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், தன்னை பற்றிய ஒரு மனிதன் சிந்திக்கிற வாய்ப்பை அந்த கபர்ஸ்தானை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கபர் ஜியாரத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நான் வரும்போது என்னை பற்றி என்னவெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா என்ன பேசுவாங்க, இருக்கிறது தானே பேசுவாங்க. நான் செய்யாத பேசிட்டு போறாங்களா, நான் செஞ்சது தானே பேசுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. உன்னை பற்றி ஒரு சபையில உன்னை பற்றி எதை பேசக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அதை நீ செய்யாது. நான் இல்லாத போது இந்த சபையில என்னை இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இவன் இருக்கான இவன் ஒரு அயோக்கிய பையன் அப்படின்னு பேசக்கூடாது, இவன் இருக்கிறவன் அடுத்தவங்களை புற பேசுறவன் அப்படின்னு பேசக்கூடாது, இவன் இருக்கிறானே ஒரு பிராடு அப்படின்னு பேசிடக்கூடாது, நான் இல்லாதப்ப இதெல்லாம் என்னை பத்தி யாரும் பேசிடக்கூடாது என்று ஒரு மனிதன் நினைத்தால் அதை செய்யாத. அப்ப நம்மை பற்றி என்ன பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அந்த மாதிரி நான் நடந்துக்கணுங்கிறதான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய சிந்தனை அமைந்து விட்டால் அந்த சிந்தனைக்கு ஏற்ப செயல் மாறிக்கொண்டே இருக்கும். எது சிந்தனையில வரலையோ, சிந்தனையில வரல இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்கல அப்படின்னா நிச்சயமா அது செயல்ல வராது. நம்ம நினைக்கிறோம் சிந்தனை இல்லாமல் செயல் வரவே வராது. அப்ப இந்த சிந்தனைகளை மனசுல ஏற்றிக்கிட்டு நம்முடைய சிந்தனைகளை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய செயலில் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒழுக்கத்திலே வெளிப்படும், பேச்சிலே வெளிப்படும், வியாபாரத்தில் வெளிப்படும், விவாதத்தில் வெளிப்படும், இப்படி ஒவ்வொன்றிலும் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போதுதான் எல்லாமே கரெக்டா இருக்கும். சில நேரங்களில் தொழுகிறதே நமக்கு சிரமமா தெரியும். ஏன்? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இது அச்சமில்லாதவருக்கு பாரமாக தெரியும், இறைவனை அஞ்சாதவர்களுக்கு பாரமா தெரியும். நாம ஒரு நாள் செத்து போக போறோம், அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம நன்மைகள் என்ன என்று ஒரு மனிதன் சிந்திக்கவில்லையானால் தொழுகிறது கஷ்டமா தான் தெரியும். இப்ப இரவு தொழுகை அறிவிக்கிறாங்க, 10 மணிக்கு இஷா தொழுதுட்டு அதுக்கப்புறமா பயான், அதுக்கப்புறம் இரவு தொழுகை, எங்க தூங்க வேண்டாமா அப்படி நம்ம நினைப்போம். என்ன நினைக்கிறோம்னா இந்த தூக்கம் நமக்கு பெருசா தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இரவுல நின்று வணங்குவார்கள், கால்கள் வீங்குகிற அளவுக்கு. கால் எப்பங்க வீங்கும்? நீர் இறங்கி கால் அப்படியே வீங்கிக்கும். இது சில பிரயாணம் போகக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு அந்த அனுபவம் ஏற்படும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் பஸ்லயே உட்காந்துட்டு போறவங்களுக்கு அங்க போய் இறங்கி பாத்தீங்கன்னா செருப்புக்குள்ள கால் போகாது. கால் கொஞ்சம் என்ன நம்ம செருப்பு தானே இது, நைட் வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீர் இறங்கி இருக்கும். மணிக்கணக்காக நின்று கொண்டிருந்தா மட்டும்தான் கால் வீங்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கணக்கா நின்று வணங்கினாங்க. நாம என்னங்க வணங்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வணக்கத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, என்ன வணங்கிட்டோம்? 1 மணி நேரத்துல 8 ரக்காத்து முடிக்கணும். 9 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், இஷாவுடைய 4 ரக்காத் தொழுகிறோம், அப்புறம் 8 ரக்காத் தொழுகிறோம், அதுக்கப்புறம் 3 ரக்காத் தொழுகிறோம். கிட்டத்தட்ட 15 ரக்காத்துகளை 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு இதுக்கு மேல 10 வரைக்கும் தொழுகிறோம். 10 வரைக்கும் 8 ரக்காத் தொழுகிறதா? அத போங்க, நின்று வணங்குவதற்கு நமக்கு சடைவா இருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கணக்கா நின்று வணங்குறாங்க. அதுல குர்ஆனுடைய அத்தியாயங்களை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சூரத்துல் பக்ரா ஓதுனாங்கன்னு ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம். சூரத்துல் பக்ரா சும்மா நீங்க ஓதி பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும் முடியுது. தொழுகை இல்லாம சூரத்துல் பக்ரா ஓதுனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல முழுசா இறங்கல, கொஞ்சம் பாதி இருந்திருக்கும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரமா ஆகிருக்குமா? சூரத்துல் பக்ராவை ஒரு ரக்காத்துல ஓதுனாங்க, 1 மணி நேரம் ஆயிருக்கும். அவங்களுடைய நிலையில நிக்கிறது எவ்வளவு நேரமோ அதே அளவுக்கு ருக்கு செய்வாங்க. ருக்குல நிமிர்ந்து நிற்கும் போது அதே அளவுக்கு நிற்பாங்க. ஒவ்வொரு நிலையிலும் எல்லாமே சமமா இருந்துச்சு நபி தோழர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில நிலையில நிக்கிறது, ருக்கு போறது, ருக்குல இருந்து எழுந்து நிலையில நிக்கிறது, சஜ்தாவுக்கு போறது, சஜ்தாவுல இருந்து எழுந்து அடுத்த சஜ்தாவுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள இருப்பு, அடுத்த சஜ்தா, இப்படி அனைத்துமே சமமா இருக்கும். அப்ப அந்த தொழுகை எவ்வளவு நீளமான தொழுகை. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தொழுகை பத்தி சொல்லும் போது 4 ரக்காத் தொழுவாங்க. அதனுடைய நீளத்தையும் அழகையும் கேட்காத, அவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்கும் போது காலெல்லாம் வீங்கி போயிருது, ஏன் இவ்வளவு வணங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சாதாரண யாராவது கேட்போமா இல்லையா? சாதாரணமா ஒருத்தர் தொழுதுட்டு இருக்காரு, லொஹருக்கு வர்றாரு, முன் சுன்னத்து நஃபில் எல்லாரையும் தொழுகிறாரு, ஃபர்ல தொழுகிறாரு, பின் சுன்னத்து நஃபில் எல்லாம் தொழுது போறாரு, எதுக்குங்க எவ்வளவு தொழுகிறீங்க அப்படின்னு கேட்போம். சாதாரணமா இப்படி தொழுதுட்டாலே வேலை இருக்குது, வேலை இப்ப ஃபர்ல தொழுதுட்டா போதும் போங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குறாங்க. அவங்கள்ட்ட காலெல்லாம் வீங்கினதை பார்த்து கேட்கிறாங்க, காலெல்லாம் வீங்கி போச்சு, இவ்வளவு நேரம் வணங்கணுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப அந்த கேட்கும் போதே ஒரு கேள்வி சேர்த்து தான் கேட்கிறாங்க. உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, இனி பாவ மன்னிப்பு கோர்றீங்க அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் தான் சொல்லிட்டான், உங்க இது வரைக்கும் செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, இனிமே செய்ய போகிற பாவமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே மன்னிச்சுட்டே நல்லா சொல்றானே, முன்பின் பாவங்களை எல்லாம் நல்லா மன்னிச்சுட்டா சொன்ன பிறகு எதுக்கு இவ்வளவு நேரம் நின்று வணங்கணும்? ஏதோ பாவம் இருக்கு, தப்பு இருக்குதுன்னா கூட சரி, பாவத்தை போக்குவதற்கு நன்மை வேண்டுமே, பாவத்தை விட நன்மை கூட வேணுமே, நின்று வணங்கலாம். பாவமே இல்லையே உங்களுக்கு தான் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஆனா அபுதன் ஷுக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக தான் இப்படி வணங்குறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக இவ்வளவு நேரம் வணங்கினாங்க. அவங்க ஒரு பாவம் செய்ததாக, குற்றம் செய்ததாக எப்படி வணங்கியிருப்பாங்க நினைச்சு பார்க்க முடியல. ஆனால் அவர்களுடைய வணக்கத்தோடு நம்ம வணக்கத்தை ஒப்பிட்டு பார்த்தா குறைவு. ஆனாலும் நமக்கு தொழுகையில எவ்வளவு நேரங்கள் நின்று வணங்குறது, தொழுகையை சுருக்க வேண்டியதானே. அப்படின்னு தொழுகையை சுருக்கிறதுக்கு என்னவெல்லாம் வழி இருக்குதோ அத்தனையும் செய்வோம். எதனால? அது நமக்கு ஒரு பாரமா தெரியுது. ஏன் பாரமா தெரியுது? எவ்வளவு நேரம் நிற்கிறோமோ அவ்வளவு நேரமும் நமக்கு நன்மை கிடைக்கும், அது நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. நாம என்னங்க அப்படி பெரிய பாவத்தை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை மனசுக்குள்ள. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ்வளவு பெரிய பாவம் நம்ம என்னங்க செஞ்சுட்டோம்? நம்ம நினைக்கிறோங்க, நம்ம பேச்சுல நம்ம நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன பாவங்கள் இல்லை நம்ம நினைக்கிறோம். சாதாரணமா பாவங்கள் உண்டு. ஆனா அவைகளை எல்லாம் அல்லாஹ் எல்லாத்தையுமே குற்றம் முடிச்சாங்கன்னா நம்ம தாங்க முடியாது. அதுக்காக அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற ஒரு ஏற்பாடு தான்,
ஐவேளை தொழுகையில பாவங்கள் மன்னிக்கப்படுது. இரவுல நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்றதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பாவங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே திட்டமிட்டு தான் செய்வோம்னு அர்த்தம் இல்லை. திட்டமிடாமலும் செய்வோம். திட்டமிடாம என்ன பாவம் செய்ய போறோம்? சாதாரணமா யோசிச்சு பாருங்க. நம்மள ஒருத்தர் டீ சாப்பிடுங்கன்னு சொல்றாரு, ஐடியா இல்லை. டீ சாப்பிடணுங்கிற ஐடியா இல்லை, வேண்டாங்க இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், சாதாரணமா சொல்லிடுவோம். இல்லைங்க எனக்கு டீ வேணாம்னு சொன்னா ஒரு வற்புறுத்தி வாய்ப்புலையாவது ஊற்றி விட்டுருவாரு. வேண்டாம் இவர்கிட்ட சொன்னோம்னா, வேணாம்னு சொன்னோம்னா விட மாட்டார், கட்டாயம் குடிச்சே ஆகணும்னு திணிப்பார். என்ன செய்ய, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் வேண்டாம், அவர் பேசாம வந்துருவாரு. எப்பா தப்பிச்சோம், இவத்தை மட்டும் வேணாம்னு சொல்லியிருந்தோம் அவ்வளவுதான், இப்பதான் குடிச்சேன்னு சொன்னதுனால விட்டுட்டாரு. இந்த இப்பதான் குடிச்சேன்னு சொல்ல பாருங்க, இது பொய்ன்னு எல்லாத்துக்கும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனா பேசுவோம். ஆனா இது அவரை பாதிக்குதா? அவரை பாதிக்கிற ஒரு குற்றமோ இல்லை. இவர் டீ குடிக்காதனால அவருக்கு எதாவது பாதிப்பா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இது பொய்ங்கிற ஒரு ரகத்துல ஒரு பெரிய பெரும் பாவமாக அவரை பாதிக்கிற அளவுக்கு ஒரு பெரும் பொய்யாக பெரும் பாவமா இல்லாட்டா கூட பொய் சொன்னவங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம பேச்சுல உள்ளதை பாருங்க. இந்த மாதிரி தினந்தோறும் நம்ம பார்வையில எவ்வளவு தவறு யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம பார்வையில் என்ன அப்படி தப்பு வந்துருச்சு. பள்ளிவாசலுக்குள்ள வந்தா ஃபேனை பார்ப்போம், லைட்டை பார்ப்போம், மைக் இருக்கும், ஏதோ குரான் இருக்கும், ஹதீஸ் இருக்கும், படிக்கலாம். வீட்டுக்குள்ள போன இடத்தை பார்ப்போம், எவ்வளவு நேரம் சும்மா அந்த டிவியை போட்டாச்சு, ஏன் சினிமா படம்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. சரி பரவாயில்ல, சினிமா படமே, சினிமாவெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க, செய்தியை போடுவோம். அந்த செய்தியை போட்டா செய்தியாவது உருப்படியா வருதா? இடையில விளம்பரம் போடுவான், அப்படி பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருப்போம். விளம்பரத்தில் நாம பார்க்கத்தகாத காட்சிகள் வரும். செய்தியை மட்டும் பார்க்கிற மனுஷன் யாருங்க உலகத்துல? சொல்லிக்கலாம் வெளியே. உண்மையிலேயே செய்தியை மட்டும்தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் சொல்லவே முடியாது. அப்படியே அடுத்த சேனல் கொஞ்சம் மாறும், அடுத்த சேனல் கொஞ்சம் மாறும், ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு படத்தை பார்ப்போம். இந்த படம் நான் தௌஹீதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்த படம், அதுல இப்படியெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் அதுல ஓடிடும். இந்த அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா என்னவெல்லாம் வரும், எல்லா கிரகமும் வரும். அப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருப்போம். இது எல்லாமே கண்கள் செய்த தவறு. ஆனா இது தவறுனாலும் நம்ம தெரிஞ்சிருக்கோமானா இல்ல, தவறுங்கிறதே தெரியல. அதுல வர்றது யாரு, எவ்வளவு ஒருத்தி. இன்னும் சொல்ல வெளிப்படையா சொல்லணும்னா அவளை விபச்சாரின்னு தான் சொல்லணும். நாடகத்துல வரவளா இருக்கட்டும், அல்லது சினிமால வரவளா இருக்கட்டும், அவ ஒழுங்கான ட்ரெஸ் போட்டு வந்தாலும் விபச்சாரி தான். ஆனா அப்படியாவது ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு வருவாங்களா? அதுவும் இல்லை. இப்படி எல்லா இளவையும் டிவியில பார்த்துருவோம், கண்ணுல பார்க்கிறோம். ஏதோ பொய் பேசினா கூடங்க ஒரு நேரம் பொய் பேசுவோம், ஆனா பார்த்துக்கிட்டு இருந்தா மணிக்கணக்கா பார்ப்போம். இது எல்லாம் திட்டமிட்டு நம்ம பார்க்கல. அப்ப இத்தனை பாவங்கள் நம்ம கிட்ட அண்டிதான் கிடக்குது. சாதாரணமா வண்டியை தொடச்சு பல நாக்கிட்டு வெளியே கொண்டு நிறுத்திட்டு போவோம். ரோட்டு ஓரத்தில் ஒரு மணி நேரம் நிறுத்தினா என்ன ஆகும்? மறுபடியும் துடைக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல நம்ம ட்ரெஸ்ல இப்படி தூசு படுற மாதிரி பாவங்களும் இந்த மாதிரி வந்துகிட்டே, நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கு தொழுகை, நோன்பு, இரவு வணக்கம், லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து வணக்கம், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. அப்ப இவைகள் எல்லாம் நம் பாவங்களை போக்குவதற்கு, நம் பாவங்களை அழிப்பதற்கு, பாவங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு முந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல ஒருத்தர் நின்று வணங்கினால் முந்தைய ஒரு ஆண்டின் பாவம் மன்னிக்கப்படும்னா ஒரு இரவில் ஒரு ஆண்டினுடைய இத்தனை தூசியும் நம்ம அழிச்சிற மாதிரி. ஒரு வருஷமா வண்டியை நிறுத்தி வச்சாச்சு, குப்பை அடைஞ்சு போச்சு, வண்டியை எடுத்து நல்ல தண்ணியை விட்டு பல தொடச்சி எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு இரவில் நின்று வணங்கினால் ஒரு வருடத்தில் உங்களை அறியாம உங்க இதுல உங்க கணக்கில் ஒட்டிக்கிட்டு அந்த பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சில திட்டமிட்டு செய்த பெரும் பாவங்களுக்கு தௌபா செய்யணும் தனி. மற்றவர்களை பாதிக்கிற அளவுக்கு பாவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட பரிகாரம் தேடணும், மன்னிப்பு கேட்கணும், இது தனி. இவை அல்லாமல் திட்டமிடாம நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய பாவத்துக்கு தான் இதெல்லாம். ஒருத்தருக்கு 1000 ரூபாய் ஏமாத்திட்டேன், லைலத்துல் கத்ர்ல இருந்து வணங்கியாச்சு, எல்லாம் சரியா போச்சு, நடக்காது. இது தனி, அது தனி. இது நம்மளை அறியாம இபாதத்துல குறைபாடு இருந்திருக்கும்,
இந்த மாதிரி பிறரை பாதிக்காத அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு தூசி ஒட்டுற மாதிரி நம்மள அறியாம வந்து பாவங்கள் ஒட்டிக்கும். இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் இந்த அமல்கள் அழித்துவிடும். இந்த ஹசனத்தை யுதுஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமையை போக்குங்கிறாங்க. இது போய்க்கிறோம். இது எனக்கு பிறரை பாதிக்கலையே, இது என்னை பாதிக்கிற பாவம். நான் ஒழுங்கா தொழுது, ஃபஜ்ர் தொழுதுல, லொஹர் ஒழுங்கா தொழுது, இது என்னை பாதிக்கிற பாவம். அப்ப என்னை பாதிக்கிற மாதிரியான பாவங்களுக்கு எல்லாமே பரிகாரம் ஆயிரும். மற்றவர்களை பாதிக்கிற அல்லது பெரும் பாவமாக இருந்தால் அதற்கு தௌபா செய்வது, பிறருக்கு மன்னிப்பு கேட்பது என்ற நிலையில நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அமல்கள குறைபாடு இருக்கா? கபருக்கு போய் நின்று பாருங்க. கபர்ஸ்தான் போய் நின்று, தனிமையில நின்று அப்படியே ஒவ்வொரு கபரா அப்படி நோட்டை விட்டு பாருங்க. நாம வணங்குறது குறைவுன்னு அந்த இடத்துல தோணும். நம்ம பேச்சுல ஒழுக்கமில்லைன்னு அந்த இடத்துல தோணும். நம்ம வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற வேண்டி இருக்குதுன்னு தோணும். இப்படி ஒவ்வொன்றிலையுமே தோணும். அப்படி தோணணுங்கிறது தான் ரசூலுல்லாஹ் போக சொன்னார். மறுமையினுடைய சிந்தனை ஏற்படும் போங்க. ஆக அந்த அடிப்படையில நம்முடைய மறுமை சிந்தனை எப்போதும் குறையாமல், எப்ப குறைஞ்சாலும் கபர் தியாகத்தின் மூலம் ரீசார்ஜ் பண்ற மாதிரி திரும்ப திரும்ப அந்த உணர்வை ஊட்டி கொண்டே இருந்து மறுமையில இறைவனை சந்திக்கும் போது குற்றமில்லாதவர்களாக, பாவம் இல்லாதவர்களாக, சிரித்த முகத்தோடு சிலர் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்படிப்பட்டவர்களில் நாமும் இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.